ஐஷு, விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். பாத நோய் குறித்த நமது சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த பாத நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் சிவகுமார். லெட்ஸ் வெல்கம் பாத நோய் நிபுணர் டாக்டர் சிவகுமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஐஸ்வர்யா. வணக்கம் பிருந்தா. எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நிறைய டவுட்ஸ் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த போடியாட்ரிஸ்ட் அப்படின்றது என்ன டாக்டர்? ஏன்னா அந்த டேர்மே எங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. போடியாட்ரி நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா டிசார்டர் ஆஃப் ஃபுட் அண்ட் ஆங்கிள் டிசார்டர்ஸ், அதுதான் வந்து போடியாட்ரின்னு சொல்றது. ஸோ நம்ம ஊர்ல இது புது ஸ்பெஷாலிட்டி. பட் மேலை நாட்டிலலாம் ரொம்ப வருஷமாக இருக்கிறது இது ஒரு சப் டிவிஷன்ஸ் ஆஃப் ஸ்பெஷாலிட்டி. ஃபுட்லேயும் பாதத்துலேயும் கணுக்கால்லையும் வர பிரச்சனைகள் தான் வந்து போடியாட்ரி டீல் பண்ணுறது. அதில் பெரும்பாலும் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, நீரிழிவு நோயாளிகளுக்கு தான் வந்து இந்த பாதத்துலேயும் கணுக்கால்லையும் பிரச்சனைகள் நிறையா வருது. அதனால் பெரும்பாலும் எங்களுக்கு வந்து டயபெட்டிக் தான் எங்களுடைய பேஷண்ட்ஸாக இருப்பாங்க. பட் நான் டயபெட்டிக்ஸையும் நாங்கள் ட்ரீட் பண்ணுறது உண்டு. சிலவங்களுக்கு வந்து பாதத்தில் வலி, எரிச்சல் இந்த மாதிரி வர்றதுண்டு. சுகர் இல்லாதவங்களுக்கு கூட வர்றதுண்டு. அவங்களையும் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். அதில் வேறு கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ், சரிங்களே, பிறவியிலேருந்தே குறைபாடுகள், பாதத்தில் வர குறைபாடுகள் அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். பட் அவங்களுக்கும் நாங்கள் தான் சிகிச்சை பண்ணுவோம். ஸோ பாதமும் கணுக்காலும் ஃபுட் அண்ட் ஆங்கிள் தான் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் போடியாட்ரி. போடியாட்ரியோட சிம்டம்ஸ் என்னென்ன சார்? இப்போ பாதத்தில் வந்து காமனாக இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு சொன்னால், காலில் வந்து ஒரு மதமதப்பு வரலாம், எரிச்சல் வரலாம், அவங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் இல்லாமல் போகலாம், தொடுறது தெரியாமல் போகலாம், அதிர்வு தெரியாமல் போகலாம், சூடு தெரியாமல் போகலாம், குளிர்ச்சி தெரியாமல் போகலாம். இதெல்லாம் தான் வந்து பெரும்பாலும் இந்த சுகர்னால் வர பாதிப்புகள். அது ஏன் வருது அப்படின்னா, சுகரில் நோயாளிகளுக்கு சுகர் கட்டுக்கடங்காமல் இருக்குதுன்னு சொன்னால் கால் பாதத்தில் இருக்கிற செல்ஸுகள் வந்து தளர்ந்து போகும். அந்த செல்ஸு தளர்ந்து போகும்போது அது செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாமல் போயிடும். அந்த நரம்புகளுடைய வேலை என்ன? உணர்ச்சிகளை கொடுக்கறது தான் வந்து நரம்புகளோட வேலை. அதாவது தொடுறது தெரியணும், வலி தெரியணும், இந்த மாதிரி உணர்ச்சிகள்லாம் தெரியணும், அதிர்வு உணர்ச்சி தெரியணும். அந்த உணர்ச்சிகள் தெரியாமல் போயிடும். அப்போ அந்த உணர்ச்சிகள் தெரியாமல் போகிறதுனால வர்ற பாதிப்பு என்ன பாதிப்பு வரல. ஒரு சின்ன ஒரு கதை கூட சொல்கிறோம். ஒருத்தர் வந்து கடவுள்கிட்ட வேண்டினார், சரிங்களா, ராஜா. அவர் வந்து வேண்டாரு கடவுளுக்கு, யாருக்குமே வந்து என் ஊரில், என்னுடைய நாட்டில் வந்து யாருக்கும் வந்து வலி வேதனை இருக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லி ஒரு நல்லதாக வேண்டார். அப்புறம் பார்த்தா நிறைய பேர் மடிஞ்சு போகிறாங்க, அதாவது இறந்து போகிறாங்க அந்த நாட்டில். கடவுள் வந்து அந்த வரம் கொடுத்துட்டாரு, வலி வேதனை இல்லாத மாதிரி. ஸோ வலி வேதனை தான் வந்து வைத்தியத்துக்கே கூட்டிகிட்டு வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த வலியும் வேதனையும் தான் வந்து ஒரு ஆளை வைத்தியத்துக்கே கூட்டிகிட்டு வரும். ஸோ இவங்களுக்கு வலி இல்லை, வேதனையும் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க வைத்தியத்துக்கே வரமாட்டாங்க. அதே மாதிரி தான் காலில், அது வந்து காலில் அவங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் இல்லாதனால அவங்களுக்கு எதாவது அடிபட்டுச்சுன்னா, நமக்கு வந்து இப்போ காலில் நீங்கள் வந்து நடந்து போகிறீங்க, கால் ஏதாவது கல்லில் பட்டுச்சு, கண்ணாடியில் பட்டுச்சு, ஆணியில் பட்டுச்சுன்னு சொன்னால் தப்புன்னு நம்ம காலை எடுத்துருவோம். அது ஏன்னா நமக்கு வலி இருக்கிறதுனால நம்ம எடுத்துருவோம். அப்போ அதோட பாதிப்பு ரொம்ப கம்மி. இப்போ வலியே உணர்ச்சியே நமக்கு தெரியல, வலியே தெரியலன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? நல்லா அமுத்தி நடப்போம். அதுக்கப்புறம் கூட அதை பற்றி நம்ம கவலையப்பட மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியவே இல்லை நமக்கு. அப்புறம் அதை அப்படியே விட்டுருவோம், வைத்தியமே பண்ணலை. அப்போ அது இனியும் பெருசாகும், சீல் கட்டும், புண்ணு வரும், புண்ணு பெருசாகும், சீல்லேருந்து கசிஞ்சு வரும், ஸ்மெல் வரும், துர்நாற்றம் வரும். இப்படியெல்லாம் தான் நாங்கள் நிறைய பேர் பார்ப்போம். வீட்டில் இருக்கவங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, இன்னும் நீ வந்தாலே பக்கத்தில் வந்து ரொம்ப ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கூட்டிகிட்டு வர்றவங்கள நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் வேறு ஏதாவது காரணத்தினால சீல் வடிஞ்சு போகுது அப்படின்னு தெரிஞ்சு வந்தவங்கள பார்க்குறோம். அல்லாமல் அவங்களுக்கு வந்து என்ன, எங்களுக்கு ஒரு தொந்தரவும் இல்லையே, நல்லா தான் இருக்கேன். ஸோ அதனால தான் என்ன ஆகும்னா ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. அந்த இமீடியட்டாக ட்ரீட் பண்ண வேண்டிய ப்ராப்ளத்தை அவங்க 3 வாரம் 4 வாரம் 1 மாதம் 2 மாதம் கழித்து வருவாங்க. இப்போ அந்த ப்ராப்ளம் ரொம்ப பெருசாகிடும். அப்போ நம்ம வந்து வைத்தியம் பண்ணுறது பெரிய சிக்கல், சேலஞ்சாக போயிடுது. அதனால தான் நிறைய பேருக்கு இந்த சுகர் அவங்களுக்கு கால் விரல் போயிடுது, காலே போயிடுது, இந்த மாதிரிலாம் பாதமே எடுக்க வேண்டிய வந்துச்சு. இந்த மாதிரிலாம் சிக்கல்லாம் அதனால தான் வருது. ஸோ ஏர்லியர் த ட்ரீட்மெண்ட், நம்ம ட்ரீட்மெண்ட் ஏர்லியராக வந்தோம்னா நமக்கு வந்து சிம்பிளாக முடிஞ்சு போயிடுது. லேட் ஆகும்போது டிலே ட்ரீட்மெண்ட்டு நிறைய டைம் நம்மளால் அவங்கள பாதத்தை காப்பாற்ற முடியாமல் போயிடுறது. சரி, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜில் வரமாட்டாங்க, ரொம்ப டிலே பண்ணி தான் வருவாங்க. அந்த மாதிரி இந்த போடியாட்ரி டிசீஸ்க்கு டாக்டர் என்னென்ன மாதிரி ஸ்டேஜஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது? நிறைய பேருக்கு அந்த ஏர்லி சைன்ஸ், ஏர்லி சிம்டம்ஸ் சொல்லலாம். த ஏர்லி சிம்டம்ஸ் ஆஃப் நியூரோபதி எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் இப்போ நீங்கள் சொன்னேன் இல்லைங்களா,
அவங்களுக்கு வந்து 2 ஸ்பெக்ட்ரம் இருக்கும். அதாவது சிலவங்களுக்கு வந்து ரொம்ப வலி அதிகமாக இருக்கும், சரிங்களா? அது வந்து பாசிட்டிவ் சிம்டம்ஸ் சொல்லுவோம். வலி ரொம்ப அதிகமாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், அப்புறம் ரொம்ப டிங்லிங் சென்சேஷன் இருக்கும், கால் கீழே வைக்கவே முடியல, மதப்பு, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். அது வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தும், சரிங்களா? அவங்களுக்கு தூங்க முடியாது, தூக்கத்துக்கே சிரமம், நடக்க முடியாது, நிறைய கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் ஒரு வகையில் நான் சொல்லுவேன், அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் வைத்தியத்துக்கு வந்துடுவாங்க, சரிங்களா? அது ஒரு வகையில் நல்லது. ஆனால் அந்த கஷ்டங்கள்லாம் அதை நாங்கள் ட்ரீட் பண்ணோம், சரிங்களா? அவங்களுக்கு அந்த கஷ்டம் அவ்வளோ அதிகமான உணர்ச்சிகள் இருக்கிறதும் நல்லதில்லை. அது வந்து பாசிட்டிவ் சிம்டம்ஸ். இன்னொன்று ஸ்பெக்ட்ரம் என்னன்னு சொன்னால் அது நெகட்டிவ் சிம்டம்ஸ். நெகட்டிவ் சிம்டம்ஸ்னால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, வலி தெரியாது, எரிச்சல் வராது, மதம் தெரியாது, தொடர்றது தெரியாது, அதிர்வு உணர்ச்சி தெரியாது, சூடு தெரியாது, குளிர்ச்சி தெரியாது. அது ஒரு பெரிய குரூப். அதுக்கு வந்து ரொம்ப டேஞ்சர் அது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தொந்தரவும் இல்லை, அதனால வைத்தியத்துக்கு வரமாட்டாங்களே, சரிங்களா? அப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் வருது? அது வந்து இதுதான் ஆரம்ப கட்டம். உணர்ச்சிகள் இல்லை அப்படிங்கிறது ப்ரைமரி ஸ்டேஜ், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் சொல்கிறதுல. இதில் என்ன ஆகும்னா அவங்க வந்து சூட்டில் நடப்பாங்க, சரிங்களா? சூட்டில் நடந்துட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு தெரியாதே. வெயில் நல்லா உச்சி வெயிலாக இருக்கும், நம்ம நடந்து போவாங்க, தார் ரோட்டில் நடப்பாங்க, எல்லா இடத்துலையும் நடப்பாங்க, வெளியில் மொட்டை மாடியில் நடப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதே. சாதாரண ஆள்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சூட்லேயே வந்து சீக்கிரம் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க, நிழலுக்கு போயிடுவாங்க. அப்போ பாதிப்பு இல்லாமல் போயிடுது சூடு படுறதுனால. இவங்களுக்கு தான் சூடே தெரியுதுல்ல, ரொம்ப நேரம் நின்றுருப்பாங்க, கோயில் குளத்துக்கெல்லாம் போவாங்க, எல்லாம் வெறுங்காலில் தான் போவாங்க, சூட்லேயே போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதே. அது வந்து அவங்கள ஹார்ம் பண்ணுது, அவங்களோட கால் பாதத்தை வந்து அது சுடுது அப்படிங்கிறது தெரியறது இல்லை, உணர்ச்சி இல்லாததுனால. அப்போ என்ன ஆகும்னா நிறைய கொப்பளம் வரும், சரிங்களா? பிளிஸ்டர்ஸ்னு சொல்கிற கொப்பளம் வரும். அந்த கொப்பளம்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அவங்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜ் தான். இது கூட ஏர்லி ஒரு செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம் வேணாம். அந்த கொப்பளம் மட்டும் தான் வருது, அது வந்துடுது. சில சமயம் என்ன ஆகும்னா, நான் 3வது ப்ராப்ளம் நான் என்ன பார்க்குறது, நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, நிறைய பேர் நல்லா நடந்துருவாங்க, ஆணி, கல், கண்ணாடி இதெல்லாம் குத்திட்டு அது உள்ளே இருக்கும், ஆனாலும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்படியெல்லாம் நாங்கள் பார்க்குறது உண்டு. அது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது, உள்ள ஒரு பொருள் குத்துச்சுன்னு தெரியல, இருக்குன்னு தெரியல, ஒன்றுமே அவங்களுக்கு தெரியல, அவங்க நடந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி வர்றது உள்ள சீல் கட்டிடும், சரிங்களா? சீல் வரும், ரொம்ப துர்நாற்றம் இருக்கும். இந்த மாதிரி ஃபேஸஸ்லாம் வருவாங்க. அது வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட டிஃபிகல்ட்டு எங்களுக்கு ட்ரீட் பண்ணுறது. அப்புறம் சிலவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு சொன்னால், இந்த சுகர் நிறையா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு படியிலேருந்து இன்னொரு படி இறங்கும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்லிப்பு, ரொம்ப ட்ரிவியலான இன்ஜுரி, இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஜன்னல்லேருந்து எட்டி குதிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூட கூடாது, அவன் ஏதோ கால் பெசகுன்னு தெரிஞ்சிருக்க கூட இருக்காது. அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் ஃப்ராக்சர் ஆகிடும் கால், அந்த எலும்பெல்லாம் ஃப்ராக்சர் ஆகிடும். அது அவங்களுக்கு தெரியாதே, சரிங்களா? அது அந்த டைமும் அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு உணர்ச்சி இல்லாதுங்கிறனால அவங்களுக்கு வலி எதுவும் இருக்காது, தெரியாது. அது என்ன ஆகும்னா அந்த ஆர்கிடெக்சரே டிஸ்டார்ட் மாறிடும், கால் பாதத்தோடைய ஷேப்பே மாறிடும். அது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்துட்டாங்கன்னா, ஆரம்பத்தில் அதுக்கு பேர் சார்காட்ஸ் ஃபுட் சொல்லுவோம், நியூரோபத்திக் ஆர்த்ரோபத்தின்னு சொல்லுவோம். அது வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டாங்கன்னா அது நாங்கள் மாவு கட்டெல்லாம் போட்டு அதை நேர்படுத்திடுவோம், அந்த ஷேப் மாறாமல் பார்த்துருவோம். சிலவங்க வந்து ரொம்ப லேட்டாக வருவாங்க, அது எல்லாம் மாறினதுக்கப்புறம், ஷேப்பெல்லாம் மாறினதுக்கப்புறம், அதுக்கப்புறம் சர்ஜரியில் ஃபஸ்ட்டு ஏர்லி ஸ்டேஜில் வந்தோம்னா சர்ஜரி எல்லாம் பண்ணாமல் ஒரு மாவு கட்டு மட்டும் போட்டு மருந்தெல்லாம் கொடுத்து நல்லா பண்ணிடலாம். இல்லை லேட் ஸ்டேஜில் வராங்கன்னா அப்புறம் அதை சர்ஜரி எல்லாம் பண்ணி தான் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். நேற்று கூட நான் பார்த்தேன் ஒரு பேஷண்ட்டு, அவர் அப்படி தான் சொன்னார். அவர் 6-8 மாதம் முன்னாடியே அவங்க டாக்டர் பார்த்து சொல்லியிருக்காங்க, மாவு கட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் பண்ணலை, வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் எல்லாம் இப்போ கடந்த 8 மாதமாக அது இனி அதிகமாகி போய் அப்புறம் நிறைய வேறு டாக்டர் பார்த்துட்டு கடைசியாக எங்கிட்ட சர்ஜரி பண்ணுறதுக்கு வேண்டி நேற்று வந்து எங்கிட்ட பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிலேடு ப்ரெசன்டேஷன் வந்து இந்த நியூரோபத்திக் ஆர்த்ரோபதியில் ஒரு பெரிய மேஜர் சர்ஜரியை செய்ய வேண்டிய சிக்கல் வருது. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து பார்க்குற பிரச்சனைகள். டாக்டர், மெயினாக இந்த டிசீஸ்க்கான காரணம் என்ன, காசஸ்? அதாவது நீங்கள் சொன்னீங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது மேஜராக வரும், பட் இதை தாண்டி வேறு என்னென்ன காரணங்கள், காசஸ் ஆஃப் திஸ் டிசீஸ்? ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் வந்து கட்டுக்கடங்காமல் இருந்துச்சுன்னா அதனால நரம்புகள் தளர்ந்து போகுது, அதனால உணர்ச்சிகள் குறைந்து போகுது, அதனால வர்ற பிரச்சனைகள் ஒன்று. 2வது முக்கியமானது காரணம் காலில் பிரச்சனைகள் என்னன்னா, அது வந்து இரத்த நாளங்கள் வந்து சுருங்கி போகிறது தான் காரணம். இரத்த நாளங்கள் சுருங்கி போகிறது ஏன் போகுது அப்படின்னு சொன்னால், ஒன்று ஏஜ்னாலையும் வரலாம், சுகர்னாலையும் வரலாம். 3வது ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ஸ்மோக்கிங், சரிங்களா? அந்த நிக்கோட்டின் படைகிறதுனால இரத்த நாளங்கள் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும், அதனால ரத்த ஓட்டம் ரொம்ப குறைஞ்சி போகும். கடைசியாக எண்ட் ஆர்கன், இப்போ ஹார்ட்லேருந்து போகுது பாதத்துக்கு,
blood போகுது. அந்த ஹார்ட்லேருந்து போகிறது வெசல் ரொம்ப பெருசாக இருக்கும், நல்ல பெரிய பைப். நம்ம வீட்டுக்கே வர பைப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பெரிய டேங்க்லேருந்து வர்றது பெரிய பைப்பு, அப்புறம் ரோட்டுக்கு அதை விட சின்ன பைப்பு, அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது வரைக்கும் ரொம்ப சின்ன பைப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் காலுக்கும். சரிங்க, ஹார்ட்லேருந்து பெரிய பைப் போகுது, தொடையில் போகும்போது கொஞ்சம் கூட சைஸ் சின்னாகும், திருப்பி பாதத்துக்கு போகுது, கடைசியாக விரலுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அந்த ரொம்ப ரொம்ப சின்ன ரத்த நாளங்கள் சுருங்கிருச்சுன்னு சொன்னால் அங்கே ரத்தோட்டம் கடைசியாக அங்கே பிளாக் ஆகிருக்கும். அப்போ கடைசி விரல்கள் எல்லாம் வந்து ரத்தோட்டம் கிடைக்காததுன்னா சின்ன ஒரு அடிபட்டால் கூட அந்த ரத்த நாளங்கள் உறைஞ்சிச்சு அடி போகலைங்கிறதுனால அங்கே வந்து விரல் வந்து புண்ணாயிடும், இல்லைன்னா கருப்பாயிடும். அப்போ விரலே எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இந்த மாதிரி கண்டிஷனாக வருது இவங்களுக்கு. ஸோ ரத்த ஓட்டம் குறைவு ஒரு முக்கியமான காரணம். நரம்புகள் தளர்ந்திருக்கிறது ஒரு முக்கிய காரணம் மாதிரியே ரத்த ஓட்டம் குறைவும் ஒரு முக்கியமான காரணம் காலில் வர நிறையா பிரச்சனைகளுக்கு. ஸோ இதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஒன்று ப்ரிவென்ஷன் இஸ் த பெஸ்ட் ஸ்டெப் எதுக்குமே. ஸோ என்னென்ன ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஒன்று சுகர் லெவலை கண்ட்ரோல் வச்சுக்கலாம், அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. அதனால சுகரை எப்பவுமே ஆரம்பம் முதல் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து சுகர் லெவலில் நார்மலாக 150க்குள்ளே வச்சுட்டு அவங்களுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். அது நம்பர் 1. ரெண்டாவது ஸ்மோக்கிங் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த நரம்புகள் தளர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு தன்னுடைய பாதங்களை பராமரிச்சுக்கணும், இது ரொம்ப முக்கியம். இந்த செல்ஃப் பெடிகேர் நாங்கள் சொல்லுவோம், அதாவது ஃபுட் கேர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டெய்லி ஒருத்தங்க பண்ணணும். சரிங்களா? எஸ்பெஷலி வல்னரபிள் ஃபுட், அதாவது ஹை ரிஸ்க் ஃபுட்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது யாருக்கு வந்து பாதத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து அவங்களோட பாதத்தை நல்லா பராமரிச்சுக்கணும். அது எப்படி பராமரிக்கலான்னு சொன்னால், டெய்லி நைட்டு எப்படி ப்ரஷ் பண்ணிட்டு படுக்க போகிறோம் அது மாதிரி கால்களை பராமரித்து நம்ம வந்து படுக்க போகணும். ஒரு அரை பக்கெட் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும், லேசான சூடான தண்ணி, வார்ம் வாட்டர். ஆமாம், லூக் வார்ம் வாட்டரில் அதில் ராக் சால்ட் போட்டுக்கலாம், வேறு ஷாம்பு போட்டுக்கலாம், இந்த மாதிரி என்ன வேணால் போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லைன்னா கூட வெறும் தண்ணியில், அதாவது லேசான சூடான தண்ணியில் கால் பாதத்தில் இறக்கி வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் கழித்து கால்களை நல்லா சுத்தப்படுத்திடலாம், சோப் போட்டு நல்லா தொடச்சிடலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பு பண்ணுறது மூலமாக என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு சொன்னால், நரம்புகள் வந்து புத்துணர்ச்சி பெறுது, தளர்ந்திருந்த நரம்புகள், ரத்த ஓட்டம் வந்து சீரடையுது, அப்புறம் தசை நார்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப நன்மை கொடுக்குது. அதனால் அவங்களுக்கு வர்ற சிம்டம்ஸ் எல்லாம் போயிடும், வலி, எரிச்சல், மதமதப்பு அதெல்லாமே நல்லா போயிடும். அதை விட முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து என்னென்னா, அவங்களுடைய பாதத்தை டெய்லி அவங்க பார்ப்பாங்க. ஸோ நேற்று இல்லாத ஒரு பிரச்சனை இன்றைக்கி ஒன்று இருக்குது. ஒரு சின்ன கலர் மாற்றமாக இருக்கலாம், கலர் கருப்பாக இருக்கலாம், இல்லைனா ப்ரௌனாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், பச்சையாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சின்ன வேறு ஏதாவது நகத்து பக்கத்தில் ஏதாவது செவந்திருக்கலாம், வீங்கியிருக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் நேற்று இல்லாதது இன்றைக்கி இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் உணர்ச்சி இருக்காது இல்லையா? உணர்ச்சி இல்லைங்கிறனால தான் லேட்டாக வராங்க. ஸோ இது பார்த்தா கண்ணில் பார்த்தா தெரியும் அந்த ஒரு வித்தியாசம். ஸோ அதனால அவங்க உடனே ஓகே ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வைத்தியத்துக்கு சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், ஒரே நாள் மருந்து மாத்திரை சிகிச்சையில் அது நல்லா போயிடும். டிலேடாக வரும்போது தான் அப்புறம் சர்ஜரி அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்களுக்கு நிறைய சிரமங்களே அனுபவிக்கணும், செலவும் நிறையா போகுது, விரல் போகுது, இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஏர்லியராக வரணுங்கிறதுக்கு வேண்டியாவது இந்த செல்ஃப் பெடிகேர் ஆன் டெய்லி பேசிஸ் ஆல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஹை ரிஸ்க் ஆள்க கட்டாயம் பண்ணணும். அதாவது பால் பாதத்தில் வந்து பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் பண்ணணும், வந்தவங்களும் கட்டாயம் பண்ணணும். இப்போ இந்த பாதத்துல வர பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்தா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வருது, அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா நார்மலா இருக்கிறவங்களுக்கு கூட வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து வரும்போது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் தனித்தனியா பார்க்கும்போது? பாதத்துல வந்து பெரும்பாலும் பிரச்சனைகள் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் வருது, அதுல மாற்றம் இல்லை. ஆனால் சர்க்கரை இல்லாதவங்களுக்கும் பாதத்தில் பிரச்சனை வரலாம். என்னென்ன வரலாம்? என்ன ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்குறது வந்து இந்த நகம் இருக்கு இல்லைங்களா? நகம் வந்து முன்னோக்கி வளரணும், முன்னாடி வளரணும், கால் பாதத்தோட நகம். அது வந்து சில சமயம் வந்து முன்னாடி வளராமல் அதுக்கு இடம் கிடைக்காதனாலையும் வேறு காரணத்தினாலையும் அது வளர்ச்சியிலே மாற்றம் வந்ததுனாலையும் அது உள்நோக்கி வளரும். ஆமாம், உள்நோக்கி வளர்ந்துச்சுன்னா என்ன குறையும்னா, இந்த விரலோடைய இதான் பாதத்தோட கெட்ட விரல்னு வச்சுக்கோங்களேன். இந்த கட்ட விரலுக்கான ரத்த நாளங்களும் நரம்புகளும் இப்படி சைடில் தான் வருது. ஸோ அது இந்த பக்கம் இங்கே போய் இப்படியே சங்கமிக்குது. ஸோ இந்த நகம் வந்து முன்னாடி வளர்ந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது உள்ளே நோக்கி வளர்ந்துச்சுன்னா இன்க்ரோயிங் டோனெயில் சொல்லுவோம். அது உள்ளே வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா போய் அந்த நரம்பை போய் இடிக்கும். நரம்பை போய் இடித்தா வலி வரும் அவங்களுக்கு. சரிங்களா? அப்புறம் ரத்த நாள பக்கத்துலேயே இருக்குது, அதை இடிச்சிச்சுன்னா அங்கே ரத்த கசிவு வரும். ரத்த கசிவு வந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல மீடியம் ஃபார் த பாக்டீரியா அண்ட் வைரஸ் டு க்ரோ.
ஸோ அந்த இடத்துல வந்து பாக்டீரியா வளர்ந்துச்சுன்னா அங்கே பிடிச்சிக்கலாம், வீங்கிக்கலாம், பழுத்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துக்கலாம். இது எல்லாமே வந்து வலியை கொடுக்கும். ஸோ அந்த இன்க்ரோயிங் டோனேல் ஒரு காமன் ப்ராப்ளம் ஃபார் நான் டயபெட்டிக்ஸ் நாங்கள் போகிறோம். டயபெட்டிக்ஸ்லையும் பார்க்குறது உண்டு. அது ஒன்று. அது போக இந்த பாதமே ஒரு 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 பிரச்சனை தான் வச்சுக்கோங்களேன். எப்படி அப்படின்னு சொன்னால் நம்ம பாதம் தான் நம்மளுடைய உடம்பு வெயிட் ஃபுல்லாக தாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால பாதத்தில் வந்து நிறைய அவங்க எங்கெல்லாம் அழுத்தம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் வரலாம். இப்போ தான் இதுதான் பாதம்னு வச்சுக்கிறீங்களா, இந்த இடத்துல ஆர்ச் ஆஃப் த ஃபுட் இருக்கு, இந்த ஆர்ச்னு சொல்கிற வளர்வு இருக்கு. இந்த ஆர்ச்சில் வந்து பெரும்பாலும் ஒரு தொந்தரவும் வராது. ஏன் வராதுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம பாடி வெயிட்டையும் தாங்க வேண்டியதில்லை, அப்புறம் நிலத்துலேருந்து அடி வாங்கிறது இல்லை. ஆனால் மித்த இடத்துல குறிப்பாக கட்டை விரல் இருக்கிற இடம், முன்னாடி இருக்கிற இடம், பின் குதிக்கால், இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு கால் நிலத்தில் படுறதுனால உடம்போட வெயிட்டையும் நம்ம தாங்க வேண்டியிருக்கு, கீழே இருந்து அடி வாங்க வேண்டியிருக்கு. அப்போ என்னென்ன வரலாம் அப்படின்னு சொன்னால் கெலாசிட்டிஸ் சொல்லிட்டு வரலாம். அந்த அடி அதிகமாக வாங்கும்போது அந்த இடம் திக்காயிடும், ஸ்கின் வந்து திக்காயிடும். திக்காயிடுச்சுன்னா அந்த இடம் வெடிச்சுக்கும், புண்ணு வந்துக்கலாம், அதெல்லாம் வந்துக்கலாம். அது இல்லாமல் புண்ணு அந்த திக்கானதே ஒரு காரணம் வலி வர்றதுக்கு அவங்களுக்கு. ஸோ அப்புறம் கான்ஸ் வந்து நாங்கள் பார்க்குறோம், ஆணிக்கால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நாங்கள் பார்க்குறது உண்டு. அது யாருக்கு வேணால் வரலாம், டயபெட்டிக்கும் வரலாம், நான் டயபெட்டிக்கும் வரலாம். அப்புறம் நிறைய பேருக்கு வந்து குதிக்காலில் வந்து ரொம்ப அதிகமாக அழுத்தம் கொடுத்து நடக்கிறவங்க, ரொம்ப அதிகமாக ஜாகிங், ரொம்ப அதிகமாக அதுக்கு வேலை கொடுக்குறவங்களுக்கு அந்த இடத்துல இருக்க குதிக்கால் பாதத்தில் வந்து அந்த போன் கொஞ்சம் வளர்ச்சி வந்துக்கலாம், கால்கேனியல்ஸ் பாருன்னு சொல்லிட்டு. அதனால வர்ற வலி வேதனை அது நாங்கள் பார்க்குறது உண்டு. பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பாதத்துக்குரிய ஒரு ஷாக் அப்சார்பர் இருக்குது. அந்த அதில் வந்து ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா கூட அதனாலேயும் வலி எரிச்சல், அவங்களால நிற்க முடியல, நடக்க முடியல, இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பார்க்குறது உண்டு. இதெல்லாம் தான் நாங்கள் காமனாக நாங்கள் பார்க்குற ஃபுட் டிஸார்டர்ஸ். டாக்டர், நிறைய பேர் வந்து இந்த செல்ஃப் மெடிகேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ காலில் ஒரு வலி வருது, ஒரு புண்ணு வருது அப்படின்னா டக்குன்னு பக்கத்தில் ஒரு ஃபார்மசிக்கு போயிட்டு அவங்களே ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு தவறான விஷயம்? ஆமாம், கட்டாயம் தவறான விஷயம், சரிங்களா. ஏன்னா செல்ஃப் மெடிகேஷன் வந்து அதாவது பெயினை குறைக்கிறதுக்கு வேண்டி செய்கிறாங்க. ஆனால் அடிப்படை காரணம் இன்னும் அதுக்கு வைத்தியம் பண்ணணும். இல்லாமல் வலி, அதை நான் சொன்னேன் ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி, வலி வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். கடவுள் நமக்கு வந்து அந்த வலி உணர்ச்சி கொடுத்ததே ஒரு ரொம்ப தேவையான விஷயம். வலி இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு வர்ற பெரிய பாதிப்பு நமக்கு தெரியாமே போயிடும், அப்புறம் நம்மளை ஆளே வந்து இல்லாமல் பண்ணிடும். ஸோ அதனால் வலிக்கு வந்து வலி நிவாரண மாத்திரை சாப்பிட்றது வந்து ஒரு தவறான சிகிச்சை. அது பண்ணுறதுனால ஒரு நன்மையும் கிடைக்க போகிறதில்ல, கெடுதல் தான் கொடுக்கும். அதனால் அது செய்யக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய சஜஷன். டாக்டர், பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பாடியில் வந்துட்டு ஸ்கின்னுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். மேலே வந்து நம்ம நிறைய முகத்துக்கு வந்து இது அழகுபடுத்துறது அப்படி இப்படின்னு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆனால் காலை வந்து யாருமே வந்து பெருசாக கேர் பண்ணிக்கிறதே இல்லை. ஒரு மனுஷனுக்கு வந்து கால் எவ்வளோ முக்கியம்? ரொம்ப நல்ல கேள்வி. நான் வந்து எப்பவுமே வந்து என்னுடைய டிஸ்கஷன் ஸ்டாக்ல எல்லாம் நான் சொல்றது உண்டு. என்னோட முதல் ஸ்லைடே எப்படி இருக்கும்னு சொன்னால் ராமருடைய பாதுகை தான் இருக்கும், சரிங்களா. அவருடைய கிரீடத்தை வச்சுட்டு பரதர் ஆட்சி செய்யவில்லை, பாதுகை வச்சு தான் வந்து ஆட்சி செய்தார். அது வந்து நம்மளுடைய ஏன்ஷியன் மித்தாலஜிலே வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ பாதுகை பாதம் அது வந்து அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பழங்காலத்திலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். பாதத்து சம்மந்தப்பட்டமா இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னு சொன்னால், ஒன்று பாதுகை, அதாவது ஃபுட்வேர், அது அந்த காலத்திலேயே வந்து அது வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பாதத்தை பராமரிக்கணும், பாதத்தை பாதுகாக்கணுங்கிறது அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மெசேஜ் நான் கொடுக்குறேன். அந்த பாதத்தை வந்து எப்படி பாதுகாத்துக்கணும்னு சொன்னால் சரியான ஃபுட்வேர் போடணும். அது வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு பார்க்க அழகான ஃபுட்வேர் மட்டும்தான் போடுறது விருப்பப்படுவாங்க, பாதுகாப்பு கொடுக்கறது விருப்பம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பாதுகாப்புக்கு தான் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு, அழகு ரெண்டாவது பட்சம். எது பர்பஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த பியூட்டி. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு இதான் நம்மளுடைய பாதணின்னு வச்சுக்கோங்களேன், காலணி, இது நம்மளோட கால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி நம்ம ஒரு சாதாரண ஒரு ஹவாய் செப்பலோ ஒரு கோலாப்பூர் செப்பல் போட்டாங்கன்னா, அதான் காமனாக நம்ம ஊரில் போடுறது. அந்த செருப்பு போடும்போது என்ன ஆகுதுன்னா, இதுதான் செருப்பு, இது நம்மளோட கால் இப்படி போகும், செருப்பு இப்படி போகும், சரிங்களா. ஸோ காலையும் செருப்பையும் ஒன்றா வைக்கணும்னு சொன்னால் குதிகாலில் அதிகமாக அழுத்தம் கொடுக்க வேண்டியிருக்கும், சரிங்களா. ஸோ ஏற்கனவே நமக்கு பாதத்துக்கு அதிகமாக அதுக்கு வேலை இருக்குது, அழுத்தம் அதிகமாக இருக்குங்கிறது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இப்போ இனியும் அது அதிகமாக, இனியும் ஒரு மடங்கு அதிகமாகுது. அப்புறம் ரெண்டாவது, முன்னாடி ஒரு வார் இருக்கும், அந்த வாரை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த விரல்கள் எல்லாமே வந்து
அது அந்த செருப்பு எல்லாம் காலையும் gripness ஓட. பிடிக்கணும், இல்லைன்னா செருப்பு கால் விட்டு போயிடும். ஸோ அதே அதுவும் ஒரு அழுத்தம். ஸோ குதிகாலில் ஒரு அழுத்தம், முன்னாடி விரல் இருக்கிற இடத்துல ஒரு அழுத்தம் வருது. ஸோ இது வந்து அழுத்தத்தை 3 மடங்கு ஆயிடுச்சு. வெறுங்காலில் நடக்கிறத விட 3 மடங்கு அதிகமாக்கிடுச்சு. செப்பலை பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த இடத்துல தான் குழி இருக்கும். ஆமா ஆமா. சரிங்க, அதனால அந்த ஃபுட்வேர் நாங்கள் யூஸ் பண்ண வேண்டும்னு சொல்லுவோம். அது என்ன வகை ஃபுட்வேர் யூஸ் பண்ணலாம்னா, அதுக்கு ஹீல் கவுண்டர்னு சொல்லுவோம். நம்ம ஷூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஹீல் கவுண்டர்னு சொல்லிட்டு கால் வெளியில் வராது. கால் வெளியில் வர்றதுனால நம்ம அழுத்தம் நம்ம கம்மியாக தான் கொடுப்போம். அப்புறம் முன்னாடி வந்து இந்த மாதிரி வார் இருக்கிற செருப்பு இல்லாமல் முன்னாடி வெல்க்ரோ வச்சுருக்கிற செருப்பு அப்படின்னா அது வந்து எங்கேயுமே ப்ரெஷர் அழுத்தம் அதிகம் வராது. ஸோ இது வந்து ஃபுட்வேர். அப்புறம் இன்சோல் வந்து சாஃப்டாக இருக்கணும், அவுட் சோல் வந்து டஃப்பாக இருக்கணும், ஹார்டாக இருக்கணும், ஆணி கண்ணாடி எதுவும் பெனிட்ரேட் பண்ண முடியாத மாதிரி. ஸோ இது வந்து ஒரு அனாட்டமி ஆஃப் ஃபுட்வேர். சரிங்களா, பாதணியோடைய பற்றி ஒரு படிக்கிறதுக்கு நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஐடியல் ஃபுட்வேர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறையா இருக்குது. அப்புறம் பாயிண்டட் ஃபுட்வேர்ஸ் போடக்கூடாது, பாயிண்டட் ஷூஸு, ஹை ஹீல்ஸ் ஷூஸு, ஹை ஹீல்ஸ் போடுறது நல்லதில்லை. இதெல்லாம் வந்து பாதத்துக்கு எதிரி. அதெல்லாம் வந்து பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அதை விட முக்கியமாக நம்ம நீங்கள் கேட்டீங்க என்ன ஸ்டெப்ஸ்ன்னு, பாதத்தை எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எப்படி முகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் மாதிரி பாதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ். அதுவும் வந்து நம்மளுடைய சங்க இலக்கியத்துலேயும் நம்மளுடைய ஏன்ஷியன் மித்தாலஜிலையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளோட ட்ரெடிஷன் என்னென்னா, இந்தியன் ட்ரெடிஷன் வந்து யாரை நம்ம வந்து நம்மளோட வயசில் மூத்தவங்களை பார்த்தோம்னா நம்ம காலில் விழுந்து அவங்கள தொட்டு நமஸ்காரம் பண்ணணும். அது வந்து ஒரு வகையான ஒரு பரிசோதனைன்னு கூட சொல்லுவோம். நாங்கள் பண்ணுற டெஸ்ட்டை வந்து அவங்க பண்ணுறோம், காலை பார்த்து வைக்கிறோன்னா காலில் ஏதாவது குறைபாடு இருக்கா, அவங்களோட காலில் வந்து தொட்டு பார்த்தா உணர்ச்சி இருக்கா, இதெல்லாம் வந்து தெரியறதுக்கான ஒரு முறை தான் அந்த காலத்தில் நம்மளுடைய ஃபோர்ஃபாதர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கூட நான் சொல்லுவேன். சரிங்களா, ஸோ பாதத்தை தொட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு பாதத்தில் கண்ணில் பார்க்குறீங்க, காலில் அவங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருக்கான்னு சொல்லி பார்க்குறீங்க, தொட்டு பார்க்குறீங்க, அதனால அவங்களுக்கு உணர்ச்சி இருக்கான்னு பார்க்குறீங்க, வேறு ஏதாவது சூடாக இருக்கா, ஹாட்டாக இருக்கா, கோல்டாக. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபைண்டிங்ஸ் இருக்குது. சூடாக இருந்துச்சுன்னா அதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட வந்து காலில் நம்ம தொட்டு வணங்கி செய்கிறது, பெரியவங்களை மூத்தவங்களை வயசானவங்களை பண்ணுறது வந்து அதுக்கு கூட ஒரு சயின்ஸ் பிஹைண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இப்போ நிறைய ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல டாக்டர் ஒரு சில டைம். ஸோ ரொம்ப ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஜம்பிங் ஜாக்ஸோ இல்லை ஸ்கிப்பிங் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த ஃபீட்டுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அதாவது எந்த ஒரு வேலையுமே வந்து ரொம்ப அதிகமாக செய்யக்கூடாது. சரிங்களா, ரொம்ப அதிகமாக செஞ்சோம்னா அதுக்கு அதிகமாக வேலை கொடுத்தோம்னா அது வந்து கொஞ்சம் அதிகமாக பெருசாகும். சரிங்களா, இப்போ நம்ம சாதாரண இந்த டம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்களே எக்ஸசைஸ் பண்ணி இங்கே இருக்கிற மசில்ஸை பெருசு பண்ணுறாங்க. அந்த டம்பிள்ஸ் பண்ண அந்த ப்ராசஸ் பண்ண இங்கே இருக்கிற அந்த பைசப்ஸ் வந்து பெருசாகுது. அது நார்மலாக இருக்கிற சைஸை விட அது பெருசாகிடுது, 3 மடங்கு 2 மடங்கு அதிகமாக பெருசாகிடுது. ஸோ அதான் அது புடச்சி விழுது பெருசாக இருக்குது. சரிங்களா, அது வந்து நல்லதான்னு கேட்டால் நல்லது கூட இல்லை. அந்த அளவுக்கு உங்கள் உடம்பை வந்து அதிகப்படுத்தி உங்களோட தசை நாரை பெருசுப்படுத்துறது கூட நல்லதில்லை. பார்க்க அளவுக்கு வேண்டி பண்ணுறாங்க, பட் அது கூட அவ்வளவு நல்லதில்லை. நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும், ஆரோக்கியத்துக்கு நல்லது, அதெல்லாம் சரிதான். அதுக்குன்னு ஒரு பாகத்தை பெருசு பண்ணுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப நேரம் அந்த பாதத்துக்கு வந்து ஸ்கிப்பிங் ரொம்ப நேரம் பண்ணுறது, இல்லைன்னா ஜாகிங் ரொம்ப நேரம் பண்ணுறது நல்லது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்குள்ளே நம்மளுடைய இந்த ஜாகிங் ஸ்கிப்பிங் இதெல்லாம் முடிச்சுக்கணும். இல்லாமல் நெடுநேரம் வந்து செய்யறது வந்து அதனால வர பாதிப்புகள் நிறைய நாங்கள் பார்க்கறது உண்டு. அதனால நாங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் எக்ஸசைஸ் இன் மாடரேஷன். சரிங்களா, அதுதான் வந்து நல்லது. எல்லாமே ரொம்ப அதிக நேரம் பண்ணுறது வந்து எதுவுமே கெடுதலாக தான் இருக்கும். டாக்டர், மெயினாக வந்து இந்த பாத சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கள் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் மேஜராக எந்த ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கு வருது? நாங்கள் பார்க்குற சிம்டம்ஸ் ப்ரிடாமினென்ட்லி 50+ இருக்கிறவங்கள தான் பார்க்குறது உண்டு. இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, யாருக்கெல்லாம் இந்த கோமார்பிடிட்டிஸ் இருக்குது அவங்களுக்கு தான் அதிகமாக வருது. என்னென்ன கோமார்பிடிட்டிஸ்? ஒன்று நான் ஏற்கனவே சொன்னேன், டயபெட்டிஸ் ஒன்று, ஹை பிளட் ப்ரெஷர் ஒன்று, அப்புறம் ஸ்மோக்கிங் இருக்கிறவங்க, ஒபிசிட்டி இருக்கிறவங்க, உடல் பருமன் அதிகமாக இருக்காங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து உடம்பு வெயிட்டை தாங்க வேண்டியிருக்கு, அதனால ஃபுட்க்கு ப்ரெஷர் பாரம் அதிகமாக இருக்குது, அதனால அவங்கள நாங்கள் நிறைய பேர் பார்க்குறது உண்டு. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் காமனாக பார்க்குறோம். அதுக்கு நம்ம வந்து கம்மி வயசு ஆளுகளுக்கு பார்க்குறது இல்லையான்னு கேட்டால் அப்படி இல்லை, பார்க்குறோம். பட் யாருக்கு காமன் அப்படின்னா எல்டர்லி ஏஜ் அதிகமானவங்களுக்கு தான் காமனாக வருது. ஏன் இது கேட்குறேன்னா, இப்போ சின்ன வயசு பசங்கள்லாம் நிறைய ஸ்போர்ட்ஸில் வந்து இருப்பாங்க. ஸோ மண்ணில் விளையாடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ விளையாண்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு கால் வாஷ் பண்ண மாட்டாங்க, அந்த மண்ணோடய அப்படியே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பிற்காலத்தில் ஏதாவது பாதிப்பு வருமா? அதெல்லாம் பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதனால ஒரு பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அது பர்சனல் ஹைஜீனில் வரும். பர்சனல் ஹைஜீனை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் அதனால உங்களுக்கு ஃபுட் ப்ராப்ளம்ஸ் வருமானு கேட்டால் ரொம்ப வாய்ப்பு கம்மி.
ஃபுட்டை ரொம்ப ஓவர் எக்ஸர்ட் பண்ணாமல் இருக்கணும். அதனால வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம். இப்போ டயபெட்டிஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் நாங்கள் அதிகமாக பார்க்குறதுக்கு காரணம் அவங்களுக்கு உணர்ச்சிகள் குறைஞ்சி போகுது. அதுதான் முக்கியமான காரணம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து அவங்க சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், பாதத்தை பராமரிச்சுக்கணும், ப்ரொடக்டிவ் ஃபுட்வேர் கரெக்டாக போட்டுக்கணும். அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன அறிகுறி வந்துச்சுனாலும் அதுக்கு வந்து சரியான வைத்தியம் பண்ணிடணும். இதெல்லாம் பண்ணிட்டா ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து அவங்கள பாதுகாத்துக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்டால வந்து நம்ம அந்த கட்டவிரல் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை வருது. இதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அது ரீஅக்கர் ஆக வாய்ப்பு இருக்கா அந்த டிசீஸ்? வரலாம், வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேங்க, வரலாம். நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. ஒரு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், திருப்பி வராது. ஏன்னா இருக்கிற ஒரு அப்பெண்டிக்ஸ் தான், அதே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்புறம் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கால் புண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வந்தால் புண்ணு திருப்பி அதே இடத்துல வரலாம். தமிழில் கூட வார்த்தை இருக்குது, பட்ட காலே படுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னா, நம்ம ஒரு இடத்துல ஆச்சுன்னா திருப்பியும் அந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா அந்த ஹீலானது வந்து அந்த ஸ்கார்ன்னு சொல்கிற இது வந்து ரொம்ப அது வீக்கான ஜாயிண்ட்டு. அது ஈஸியாக அது உடஞ்சிக்கலாம், மீண்டும் வந்துக்கலாம். அது ஒன்று, அதே இடத்துல திருப்பி வரலாம். இல்லை வேறு இடத்துல கூட வந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திருப்பி வராதான்னு கேட்டால் திருப்பி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நான் சொன்ன மித்த ப்ராப்ளங்கள்லாம் அங்கேயே இருக்குது. டயபெட்டிஸ் அங்கேயே தான் இருக்குது, அவங்க நரம்புகள் தளர்ந்தது அங்கேயே தான் இருக்குது, ரத்த ஓட்டம் குறைவானது அங்கேயே தான் இருக்குது, அப்புறம் ஏஜ் அட்வான்ஸ் ஆகி போகுது, அதனால் வர பாதிப்புகள். ஸோ இதெல்லாம் காரணத்தினாலே வருது. நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் விரல் எடுக்க வேண்டி வருது, விரல் எடுக்க வேண்டிய வர்றதுக்கு ஒன்று முக்கிய காரணம் வந்து லேட்டாக ப்ரெசன்டேஷன், சரிங்களா. இன்னொரு முக்கிய காரணம் வந்து அது வந்து ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறதுனால, ரத்த சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ ரத்த சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நாங்கள் நிறைய புது வகை சிகிச்சை தெரப்பிகள் பண்ணுறோம். ஆக்சிஜன் தெரப்பி பண்ணுறோம், ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி, ஸ்டெம் செல் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய தெரப்பீஸ் பண்ணி அவங்களுடைய கால் பாதத்தை பாதுகாக்கிறோம், விரல்களை பாதுகாக்கிறதுக்கு பண்ணுறோம். இனி நிறைய நியூ தெரப்பீஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம். அப்படி நிறைய பேருக்குடைய விரல்களையும் பாதங்களையும் பாதுகாத்துக்கிறோம். ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் சுகர் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கும். ஆயினும் அதே மீறி ரொம்ப லேட்டாக வந்துச்சு, ரொம்ப சிவியரான ப்ராப்ளம் வந்துச்சுன்னா விரல் எடுக்க வேண்டி வருது. ஆனால் எங்களோட மெயின் ஃபோக்கஸ் எம்ஃபசிஸ் என்னன்னு சொன்னால் விரல்களை பாதத்தையும் பாதுகாத்துக்கணும். அதாவது ஆம்புடேஷன் பண்ணாமல் நாங்கள் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆம்புடேஷன், அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி விரல் எடுக்கிறது எங்களுடைய நோக்கம் அல்ல. டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி அந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இட் மேக்கம் அது திருப்பி ரீஅக்கர் ஆகலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய போஸ்ட் கேர் என்ன, அவங்க எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்? கரெக்ட், ரொம்ப நல்ல கேள்வி. இதுதான் நாங்கள் எல்லாத்துட்டையும் சொல்கிறதும், சரிங்களா. ஏன்னா ஒரு தடவை வந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதில் ஒன்று வந்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து இது மாதிரி ஃபுட் கேர் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் ஃபுட் கேர் நர்ஸை வந்து பார்க்கணும். அது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன இந்த நான் சொன்ன கார்ன்ஸு, கெலாசிட்டிஸ், அந்த மாதிரி ஏதாவது ஹை ரிஸ்க் அது இருக்கிறனால உங்களுக்கு புண்ணு வந்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தவிர்த்துருவோம், ட்ரீட் பண்ணிவிடுவோம். அது நம்பர் 1. ரெண்டாவது வந்து ப்ராப்பராக ஃபுட்வேர் யூஸ் பண்ணணும், சரிங்களா. சஜஸ்டட் ஃபுட்வேர் அல்லாமல் இந்த ரப்பர் செருப்பு போடுறது, கோலாப்பூர் செருப்பு போடுறத தவிர்த்துடணும். அதனால ப்ராப்பர் ஃபுட்வேர், ப்ரிவென்டிவ் ஃபுட்வேர், அதாவது பாதுகாத்துக்கிறதுக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணுற கரெக்டான ஃபுட்வேர், அதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஃபுட்வேரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் மூணாவதாக நம்ம ரொம்ப முக்கியமான செல்ஃப் பெடிகேர், அதாவது அவங்க பாதத்தை அவங்களே பராமரிச்சுக்கணும். அது பராமரிக்கிறத அவங்க செஞ்சுட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏதாவது ஒரு சின்ன அப்நார்மாலிட்டி இருக்குன்னு சொன்னால் அவங்க உடனே வைத்தியத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ வந்து அந்த வைத்தியம் பண்ணிவிட்டு உடனே போயிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கேட்டாஸ்ட்ராஃபி வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த போஸ்ட் கேர் பற்றி நம்ம பேசணும் டாக்டர். சிமிலராக இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த டயபெட்டிஸ்னால, சுகர்னால, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால, ஸ்மோக்கிங்னால வந்துட்டு நம்ம இந்த விரல் எடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் வராது அப்படின்னு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்க, ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு தவறான விஷயம்? ரைட், ரொம்ப சரியான கேள்வி நீங்கள் கேட்டது. ஏன்னா இந்த தடவை நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்து அந்த புண்ணை நம்ம காப்பாற்றிட்டோம், விரலை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி வராதுன்னு நினைக்கவே கூடாது அவங்க. அதனால கட்டாயம் அவங்களோட ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணி ஆகணும், செசேஷன் நிறுத்தி தான் ஆகணும், அதை குறைக்கணுங்கிறத கூட நினைக்கக்கூடாது. அவங்களுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு நான் எப்போவுமே என் பேஷண்ட்கிட்ட சொல்கிறது, இங்கேருந்து நீங்கள் இப்போ வெளியில் போகும்போது நீங்கள் வந்து பீடி, சிகரெட்டு எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்க, அப்படி தான் போகணும். நீங்கள் அல்லாமல் வந்து நான் குறைச்சிக்கிறேன்னு நினச்சிட்டுலாம் போகக்கூடாது. ஏன்னா திருப்பி வரலாம், அது எப்படி வேணும் வரலாம், என்ன ரூபத்தில் வேணால் வரலாம். அது கால் பாதத்தையே பாதிக்கணும்னு இல்லை, லங்ஸை அஃபெக்ட் பண்ணலாம், ஹார்ட் அஃபெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா வகை உறுப்புகளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு.
அதே போல் நம்ம சுகர் லெவல், ஆல்கஹால் கன்சம்ஷன்னாலேயும் நிறையா நரம்புகள் தளர்ந்து போகும், அதனாலேயும் அவங்களுக்கு சிக்கல் வரலாம். அப்புறம் டயபெட்டிஸ் லெவலை ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுக்கணும். திருப்பியும் வந்து ஏன்னா எங்களுடைய ரூல்ஸ் பிரகாரம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் 2 ரூல் இருக்குது. ரூல் ஆஃப் 15, ரூல் ஆஃப் 50 சொல்லிட்டு. இந்த ரூல் ஆஃப் 15 என்ன சொல்லுதுன்னா 15% ஆஃப் டயபெட்டிக்ஸ் வில் ஹேவ் ஃபுட் ப்ராப்ளம்ஸ் இன் தேர் லைஃப் டைம். அதாவது 15% சுகர் நோயாளிக்கு ஏதாவது ஒரு பாதத்தில் பிரச்சனை வந்திருக்குமே. அந்த 15% டயபெட்டிக்ஸ் வில் ஹேவ் அன் அல்சர் வித் அன் அண்டர்லைங் ஆஸ்டியோமைலிட்டிஸ்னால் எலும்பு வரைக்கும் போயிருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த புண்ணு வந்தவங்களில் 15% பேருக்கு வந்து எலும்பே அரிச்சிருக்கும். ஓகே. அப்புறம் 3வது ரூல் ஆஃப் 15 என்னன்னு சொன்னால் 15% ஆஃப் டயபெட்டிக் வித் அல்சர்ஸ் வில் ஹேவ் அன் ஆம்புடேஷன். அதாவது 15% ஆளுக்கு வந்து ஆம்புடேஷன் பண்ண வேண்டியது, விரல் எடுக்கிறது, கால் எடுக்கிறது வேண்டி வரலாம். அப்படிங்கிறது வரலாம். அது 15% ஆளுக்கு வந்துக்கலாம். அடுத்து வந்து ரூல் ஆஃப் 50. அது 50 என்னென்னா 50% ஆஃப் diabetic foot ulcers with underlying osteomyelitis need amputation. அதாவது ஒரு எலும்புக்கு உள்ளே போயிருக்கு, நரம்பு அந்த புண்ணுனால எலும்பு வரைக்கும் போயிருக்குன்னு சொன்னால் அதில் பாதி பேருக்கு வந்து விரல் எடுக்க வேண்டி வரும், இல்லைன்னா பாதத்தை எடுக்க வேண்டி வரலாம். ஆனால் பாதி பேரை காப்பாற்றிடலாம். அது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. பாதி பேரை தான் எடுக்க வேண்டியிருக்கும், எல்லாத்தையும் எடுக்க வேண்டி வராது. பாதி பேரை காப்பாற்றிடலான்னு சொல்லுது, 50% தான் சேவ் பண்ணிடலான்னு சொல்லுது. அப்புறம் 50% ஆஃப் த ஆம்புட்டீஸ் ரிக்வயர் அ செகண்ட் ஆம்புடேஷன் லெஸ் தென் 5 years. ஓகே. அதாவது 5 வருஷத்துக்குள்ள நம்ம ஒரு கால் எடுத்தவங்க அடுத்த காலில் ப்ராப்ளம் வர்றதுக்கு, அடுத்த கால் ஆம்புடேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. அப்புறம் 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் 50% ஆஃப் ஆம்புட்டீஸ் do not live beyond 5 years. ஆமாம், அந்த கால் பாதத்தை எடுத்தவங்க 50% 5 வருஷம் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ரூல் ஆஃப் 15 அண்ட் ரூல் ஆஃப் 50. ஸோ அதோட இதுலேருந்து கிராவிட்டி என்ன தெரியுதுன்னா, ஒரு தடவை வந்துச்சுன்னா திருப்பி வராது அப்படி இல்லை, திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறு ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப முக்கியமாக பாதுகாப்பு எடுத்தவங்க மட்டும்தான் அவங்க வந்து அதை ஓவர் கம் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப கிளியராக, ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா அண்ட் பிருந்தா. தேங்க்யூ.